வணக்கம். ஓஷோ உலகம். ஓஷோ தன்னுடைய நூலில் 3 அம்சங்களை கூறுகிறார். 3 அம்சம் அப்படின்றது என்னென்னா, லவ்ன்றது அன்பு, பாசம், காதல், எப்படி வேணாலும் வச்சுக்கோங்க. இது லவ். அதுக்கு அடுத்தது பிரார்த்தனை, ப்ரேயர் அப்படின்னு, அது ஒரு நிலை. அதுக்கு அடுத்தது தியானம், மெடிடேஷன். இந்த 3 விஷயத்தை அவர் சொல்கிறாரு. இப்போ உதாரணத்துக்கு எப்படின்னா, இப்போ அன்பு செலுத்துவது அப்படின்னா, அப்படி அன்பு நம்ம அம்மா மேலே பாசம் வச்சுருக்கோம், அம்மா நம்ம மேலே பாசம் வச்சுருக்காங்க, அப்பா மேலே நம்ம பாசம் வச்சுருக்கோம், அப்பா நம்ம மேலே பாசம் வச்சுருக்காரு, அக்கா மேலே, தங்கச்சி மேலே, அண்ணன் மேலே, தம்பி மேலே நம்ம பாசம் வச்சுருக்கோம், அதேமாதிரி அவங்களும் நம்ம மேலே பாசம் வச்சுருக்காங்க. அந்த அன்பு அப்படி சின்ன பசங்க நம்ம வீட்டில் இருக்காங்க அப்படின்னா, சின்ன குழந்தைகள் மேலே நம்ம வச்சுருக்கோம் இல்லையா, பாசம், அளவற்ற பாசம். அப்போ அந்த அன்புன்றது எவ்வளோ பெரிய உயர்ந்த விஷயம், பாசம்ன்றது எவ்வளோ பெரிய விஷயம், உயர்ந்த விஷயம். யோசிங்க. அன்பாக இருப்பது இந்த உலகத்தில் இன்றைக்கி பணத்தை விட மதிப்புள்ளது அன்பு, பாசம். ஏன்னா அன்பு, பாசம் தான் ரொம்ப அரிய விஷயமாகி போச்சு இன்றைக்கி இருக்கக்கூடிய உலகத்தில், இன்றைக்கி இருக்கக்கூடிய பரபரப்பான உலகத்தில், இன்றைக்கி இருக்கக்கூடிய வர்த்தக ரீதியான அம்சங்களை கொண்ட உலகத்தில், இன்றைக்கி இருக்கக்கூடிய வியாபார உலகத்தில். அப்படி இன்றைக்கி அன்பு, பாசம் அப்படின்னாலே லென்ஸ் வச்சு தேட வேண்டியது இருக்குது. எத்தனை பேருக்கு அன்பு, பாசம் கிடைக்குது? இந்த ப்ரோக்ராம் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்களா, உங்கள் மேலே எத்தனை பேர் அன்பு, பாசம் வச்சுருக்காங்க? உங்கள் வீட்டில் எத்தனை பேர் உங்கள் மேலே அன்பு வச்சுருக்காங்க? எத்தனை பேர் உங்கள் மேலே பாசத்தை செலுத்துகிறாங்க? நீங்கள் எத்தனை பேர் மேலே அன்பு வச்சுருக்கீங்க? நீங்கள் எத்தனை பேர் மேலே பாசத்தை செலுத்துறீங்க? பாசம், அன்புலாம் இருக்குதா? இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மனிதர்கள் அன்பு, பாசத்துக்காக அப்படியே அலைஞ்சிக்கிட்டு, என் மேலே அன்பு வச்சுக்கிட்டு யாருமே இல்லையா, என் மேலே பாசமாக இருக்கிறதுக்கு யாருமே இல்லையா, எல்லாமே எதிர்பார்ப்போட பழகிட்டு இருக்காங்க, எல்லாமே என் பாக்கெட்டில் இருக்கக்கூடிய பணத்துக்காக பழகிட்டு இருக்காங்க, நான் என்ன கொடுப்பேன்றதை எதிர்பார்த்துட்டு பழகிட்டு இருக்காங்க. எக்ஸ்பெக்டேஷன்ஸோடு இருக்கக்கூடிய உறவுகள், அவங்ககிட்ட எப்படி அன்பு, பாசத்தை எதிர்பார்க்க முடியும்? அன்பு, பாசம்ன்றது ஒரு காலத்தில் இருந்திருக்கலாம். இன்றைக்கி கண்ணு கெட்டிய தூரம் வரை கண்ணிலே தெரியலையே, அப்படிப்பட்ட விஷயம் இருக்குதா இல்லையானே தெரியலையே அப்படின்ற மாதிரி இந்த புலம்பல் இருக்குல்ல, இது பரவாயில்ல, எல்லா இடத்துலையும் இருந்துக்கிட்டு தானே இருக்குது. அப்போ அந்த அன்பு, பாசம்ன்றது எவ்வளோ உயர்ந்தது, எவ்வளவு உன்னத நிலையில் இருப்பது, எந்த அளவுக்கு அரிய ஒரு விஷயம் அப்படின்றது உங்களுக்கு தெரியல. அதே போல் தான் காதல் அப்படிங்கும்போது, இப்போ நீங்கள் காதலிக்கிற ஒரு ஆண் பெண்ணை காதலிக்கிறதோ, பெண்ணு ஆணை காதலிக்கிறதோ, அது உண்மையான காதல். எத்தனை பெண்கள் உண்மையாகவே காதலிக்கிறாங்க? எத்தனை ஆண்கள் உண்மையாகவே அந்த பெண்ணை காதலிக்கிறாங்க? உண்மையான காதல் எதிர்பார்ப்புகளோடு அல்ல. நீங்கள் சும்மா ஒரு பொண்ணு மேலே காதலிச்சு அப்படின்னா, அந்த பொண்ணுனுடைய சரீரத்தை அடைவதற்காகவும், சரீரத்தால் கிடைக்கக்கூடிய இன்பத்தை நுகர்வதற்காகவும், அவன் மூலம் கிடைக்கக்கூடிய அந்த உங்களுக்கு ஒரு இனம் புரியாத ஒரு சந்தோஷமும் சுகமும் உங்களுக்கு கிடைக்குதில்ல, அதுக்காகவும், அந்த 2 சரீரங்களும் இணையும் போது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நினைத்து பார்க்க முடியாத புதிய அனுபவங்களை பெறுவதற்காகவும் இது காதலா? அதேமாதிரி அந்த பெண் நீங்கள் ஒரு வசதியான ஒரு மனிதனாக இருந்தால், உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய பணத்தை வச்சு அவன் நினைக்கக்கூடிய பொருட்களை எல்லாம் வாங்குவதற்காகவும், அவள் ஆசைப்படுற மாதிரியெல்லாம் சாப்பிடுவதற்காகவும், உயர்ந்த ஹோட்டலில் போய் அவன் மனசுக்குள்ளே நினைக்கக்கூடிய உணவு வகைகளெல்லாம் சாப்பிடுவதற்காகவும், தான் ஆசைப்படக்கூடிய ஆடைகளை எல்லாம் அணிவதற்காகவும், தான் விரும்பக்கூடிய அணிகலன்களை எல்லாம், அது தங்கமோ வைரமோ எது வேணும்னா இருக்கட்டும், இதெல்லாம் வாங்கி போடுவதற்காகவும், அதில் என்ன காதல் இருக்குது? உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய பணத்தையும், உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய செல்வத்தையும், உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய சொத்தையும் அடைவதற்காக ஆசைப்படக்கூடிய ஒரு பெண் அவள் காதலிக்கிறான்னு எப்படி சொல்ல முடியும்? அது காதலா அப்படின்னு? அப்போ என்னென்னா, இந்த அன்பு, பாசம், காதல் இது பொதுவாக பேசப்போனால் இது உயர்ந்தது தான். அன்புன்றது உயர்ந்தது, பாசம் என்பது உயர்ந்தது, காதல் என்பது உயர்ந்தது தான். ஆனால் இது எந்த அளவிற்கு உண்மையான நிலையில் இருக்கிறது அப்படின்றது ஒன்று. இது ஒன்று அப்படி வச்சுக்கோங்க. இதை தாண்டி ப்ரேயர் அப்படின்ற ஒரு நிலை. ப்ரேயர்ன்றது நம்ம கடவுள்கிட்ட வேண்டிக்கிறது, அப்படி கடவுளுடைய சிலைகளை பார்த்து வேண்டிக்கிறது, கடவுளுடைய படத்தை பார்த்து வேண்டிக்கிறது, இல்லாட்டினா ஒரு தேவாலயமாக இருந்தால் சிலுவையோ, மாதாவினுடைய படத்து முன்னாடியோ, இயேசு கிறிஸ்துவனுடைய சிலைக்கு முன்னாடியோ வேண்டிக்கிறது, ஆலயங்களுக்குள், கோயில்களுக்கு போய் அங்கே இருக்கக்கூடிய சிற்பங்கள், சிலைகளுக்கு முன்னாடி, கடவுளுடைய உருவங்களுக்கு முன்னாடி நின்று ப்ரேயர் வேண்டுவது, இல்லாட்டி மசூதியோ தர்காவுக்கு போயிட்டு வேண்டிக்கிறது, எது வேணாலும் இப்படி வச்சுக்கோங்க. இதெல்லாம் ப்ரேயர். நம்ம மனசுக்குள்ளே என்ன நினைக்கிறோமோ அதை வேண்டுறது, நம்ம எது வேணும்னு நினைக்கிறோமோ அது கிடைக்கணுன்றதுக்காக வேண்டிக்கிறது, நம்ம என்னவாக ஆகணும்னு ஆசைப்படுறோமோ அதை வெளிப்படுத்துவது, கடவுள்கிட்ட சொல்லி எனக்கு இதெல்லாம் வேணும், இதெல்லாம் நீங்கள் கொடுங்க, நான் கோடீஸ்வரன் ஆகணும்னு ஆசைப்பட்றேன், என்னை கோடீஸ்வரன் ஆகுங்க, நான் பெரிய அரசியல்வாதி ஆகணும்னு நினைக்கிறேன், என்னை அரசியல்வாதி ஆகுங்க, நான் மிகப்பெரிய திரைப்பட இயக்குனர் ஆகணும்னு நினைக்கிறேன், என்னை திரைப்பட இயக்குனர் ஆகுங்க, நான் திரைப்பட நடிகர் ஆகணும்னு நினைக்கிறேன், திரைப்பட நடிகராக நான் மின்னணும், நான் மிகப்பெரிய தொழில் அதிபர் ஆகணும் அப்படின்லாம், நான் செய்யக்கூடிய இந்த தொழிலில் நான் மிகப்பெரிய மன்னன் ஆகணும், அரசன் ஆகணும் அப்படின்ற மாதிரிலாம் வேண்டி, நான் சொந்தத்தில் மிகப்பெரிய அரண்மனை மாதிரி எனக்கு ஒரு வீடு வேணும், எனக்கு கார் வேணும், எனக்கு ஏகப்பட்ட லேண்டு வேணும், அப்படி இப்படின்ற மாதிரி வேண்டி, இதெல்லாம் ப்ரேயர்.
அந்த பிரேயரை வந்து கடவுள்கிட்ட போய் வேண்டிக்கிறது, இது பிரேயர். அதுக்கு அடுத்தது மெடிடேஷன். மெடிடேஷன்றது அதாவது அது வாயை திறந்து பேசுகிறதெல்லாம் கிடையாது, எதுவுமே கிடையாது. அமைதியாக மனதை ஒருநிலைப்படுத்தி ஆழமான உலகத்திற்குள் நுழைவது அப்படின்றது. இந்த 3 நிலைகள் வாழ்க்கையில் இருக்குது. இந்த 3 நிலையும் வாழ்க்கைக்கு அவசியம். அதாவது அன்பு, பாசம், காதல், இதுவும் வாழ்க்கைக்கு வேணும். அந்த பிரேயர் அப்படின்றது ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, அது வந்து கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டு நமக்கு வேண்டிய விஷயங்கள் நமக்கு கிடைக்க வேண்டும் என்பதற்காக கடவுளிடம் பிரார்த்தனை செய்வது. அது பிறகு மெடிடேஷன், தியானம் அப்படின்றது. இந்த 3 விஷயத்தில் சுருக்கமாக ஒரே லைனில் ஓஷோ என்ன சொல்கிறாருன்னா, அன்பு, பாசம், காதல், லவ் அப்படின்றதுல லவ்ன்றது டீப், ஆழமானது. அதுக்கு அடுத்தது வந்து பிரேயர். அந்த அன்பு, பாசம், காதலை விட அது வந்து மிக ஆழமானது, டீப்பர். அது டீப்பு, இது டீப்பர். தியானம் இருக்கு இல்லையா, அது வந்து மிக மிக ஆழமானது, டீப்பஸ்ட்டு அது. அப்போ ஆழமானது, மிக ஆழமானது, மிக மிக ஆழமானது. அன்பு, பாசம், காதல் ஆழமானது. பிரேயர் என்பது மிக ஆழமானது. தியானம் என்பது மிக மிக ஆழமானது. அப்போ தியானம் என்பது அன்பு, பாசம், காதல், பிரேயர், பிரார்த்தனை, இதையெல்லாம் விட மிக உயர்ந்தது தியானம் அப்படின்றது. அப்போ தியானம்ன்றது, மெடிடேஷன் என்பது எந்த அளவிற்கு உயர்ந்தது அப்படின்றத ஓஷோ சொல்லியிருக்கார் இல்லையா, அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவே இங்கு நான் இதை கூறுகிறேன்.